வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்களுக்கான நிகழ்ச்சி. மே மாதம் 31ஆம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் உள்ள வாரத்துடைய பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். விருச்சிகராசி. விருச்சிகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆக்டிவ் வீக். பரபரப்பாக செயல்பாடு, நிறைய அப்பாயின்மெண்ட்ஸு. ஐயோ இதை பார்க்கணும் அதை பார்க்கணும், எனக்கு நேரமே இல்லையே அப்படின்னு இருப்பீங்க. சில நேரங்களில் நம்ம பதட்டத்தில் வேகத்தில் அவசியமாக செய்ய வேண்டிய சில விஷயங்களை மறந்து போகலாம். அதனால் எல்லாத்தையுமே நோட் டவுன் பண்ணி வச்சுட்டு வேலை செய்கிற மாதிரி தெரியுது இந்த வாரம். முக்கியமாக இந்த வாரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்னே தெரியாமல் சில நேரங்களில் நம்ம எமோஷன்ஸ் வெளிப்பாடு அது நல்ல விதமாகவும் இருக்கலாம், மோசமாகவும் இருக்கலாம். ஏதோ ஒரு படத்தில் ஒரு சீனில் வரும், சரத்குமார் சிஸ்டரை பார்க்குறதுக்காக ஓடுவார். அப்போ வடிவேல் கீழே விழுந்துருவான். அவன் முதுகில் ஏறி ஏறி ஓடிட்டுருப்பார். அப்புறம் எங்கடா இருந்தேன்னு கேட்பான். அட பாவி, என் மேலே தாண்ட ஏறி ஏறி ஓடுறேன் நீம்பார். அந்த மாதிரி சில நேரங்கள் ஆகிடும். அதனால் நம்ம செய்கிற இதில் கொஞ்சம் கான்ஷியன்ஸாக செயல்படும். ஏன்னா அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஆனால் நல்ல மனதுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய, மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலம். 9 குரு வெளிநாட்டுக்கு ஃப்ளைட் டிக்கெட்லாம் வந்து சேரும். கிளம்பு, நீ வராமல் முடியாது, விசாலாம் ரெடி இல்லை, அதெல்லாம் நான் பார்த்தாச்சு, சரி பண்ணியாச்சு வா அப்படின்னு நீங்கள் பெரியவனாக இருந்தீங்கன்னா உங்கள் பசங்க கூப்பிடுவாங்களா இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு வேலை தேடுபவராக இருந்தால் அவன் ஆஃபீஸை சொல்லுவான், எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், நீ கிளம்புற வழியை பாரு, when are you going to startனு கேட்பான். இப்படி சில நிகழ்வுகளும் நடக்கும். அதை சொல்கிறேன், வெரி ஈவென்ட்ஃபுல் வீக்காக இருக்கும். குறைஞ்சபட்சம் நல்ல செய்திகளாவது வந்து சேரும். சிறப்பான ஒரு வாரம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.